இதெல்லாம் நீ குதிக்காம கூட சொல்லி இருக்கலாம் இல்ல ஜக்கு. நான் ஒரு குழந்தை, அதான் இந்த மாதிரி எப்பயாவது குதிச்சுக்கிட்டே இருப்பேன். மனுஷரே, எனக்கு பீம்குள்ள ஒரு ஒளி தெரியுது கங்கா. அது உன்னோட விருப்பம் பூமி. இந்த பீம் கிரீட்டத்தோட 2வது பாகம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஒளியின் ராஜாதான் இந்த ஒளியின் கிரீட்டத்தை போட்டுக்க முடியும். இப்ப நம்ம கிரீடத்தோட 3வது கடைசியான பாகத்தை தேடணும். பூமியின் கிரீடத்தோட 3வது பாகம் உங்களுக்கு அந்த பூமியோட உயர்வான மலையில தான் கிடைக்கும். அங்க இருந்துதான் நான் பூமிக்கு நடந்து வருவேன். அப்படின்னா நீ அங்க இருந்து வருவியா? இவளோட வீடு மலைக்கு மேல இருக்கு ராஜு. அந்த மலை மேல எவ்வளவு தூரம் பார்த்தாலும் ஒரு காடு கூட இல்ல. அந்த ஏழ்மையும் நம்ம உலகத்துல உள்ள எல்லா காடுகளையும் விலங்குகளுக்கு வீடு கொடுக்கிற நம்மளோட பிரியமான காடு எல்லாமே போயிடுச்சு. நம்ம அழகான காடு அழிஞ்சிருச்சு. நான் அங்க என் நண்பர்களோட விளையாட போவேன். அங்க நம்ம அப்பாவி பசுக்கள் பறவையோட வீடு இருந்துச்சு. பீம் இந்த காட்டுக்காக, நம்மளோட பூமிக்காக அவ இப்பவும் போராடிக்கிட்டு இருக்காமா. பீம் இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை என்னை விட்டு என்னைக்கு போகாதுமா. பூமா தாயே, எங்களை மன்னிச்சிடு, நாங்க தோத்துட்டோம். கவலைப்படாதீங்க நண்பர்களே, அதுக்கார் மாயா அந்த சண்டையில வேணா நம்மள தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா இந்த போராட்டத்துல நம்மள ஜெயிக்க முடியாது. நான் ஒவ்வொரு மரத்தோடைய ஒவ்வொரு இலையும் அந்த கார் மாயா கிட்ட இருந்து விடுவிச்சே தீருவேன். எங்களுக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கு பீம். அப்ப வாங்க நண்பர்களே, நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேரம் கம்மியா இருக்கு. அந்த மலை மேல ஏறி போகிற பாதையும் ரொம்ப பெருசுன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை இரல்மையும் கிரீடத்தோட கடைசி பாகத்தை அடைஞ்சிருந்தா? கிரீடம் 3வது பாகம் என்னோட சகோதரனோட மலை கிட்ட பத்திரமா இருக்கு. அவன் ரொம்ப தைரியமான, கடினமான, புத்திசாலி. அவ்வளவு சுலபமா அவன் இருள்மயம் கிட்ட தோக்க மாட்டான். வாங்க, நான் உங்க எல்லாருக்கும் வழி காட்டுறேன். ஓடுற வெள்ளம் எப்பவுமே எல்லாருக்கும் வழி காட்டும்.